முரசொலி மாறனுக்கு மகன் கலாநிதி மாறன் அந்த கார்பரேட் தாதா அவனுக்கு கல்யாணம். கலாநிதி மாறனுக்கு கோலோகலமா கல்யாணம் நடத்துறாங்க. கருணாநிதி அந்த கல்யாண விழாவில் பேசுறான், காவிரி பிரச்சனை தீர்ந்து விட்டது, காவேரி வந்து விட்டாளுங்கிறான். இந்த பொண்ணுக்கு பேரு காவேரி, அவளுக்கு ஊரு பெங்களூரு. அந்த பொண்ணுக்கு பேரு காவேரி, அவளுக்கு ஊரு பெங்களூரு. கர்நாடகத்திலிருந்து காவேரி வந்து விட்டாள் அப்படிங்கிறான். உடனே அதுக்கு பிறகு பேசினான் கர்நாடக முதலமைச்சர் எஸ்.ஆர். பொம்மை, நாங்கள் காவிரியை தந்து விட்டோம், இனிமேல் காவிரி சம்பந்தமாக எங்களிடத்தில் எதுவும் கேட்கப்படாதுங்கிறான். நான் திண்டுக்கல்ல கேட்கிறேன், அந்த காவிரியை நாங்க பாசனத்துக்கு பயன்படுத்த முடியுமா? இனி ஒரு உண்மை என்ன தெரியுமா? அவளுக்கு பேரு காவேரியே கிடையாது, அவளுக்கு பேரு கங்கா. கங்கா என்கிற பேரை ஒரு திருமண அழைப்பிதழ வேணுமென்னே காவேரின்னு திருத்தி தமிழ்நாட்டினுடைய உயிர் பிரச்சனையை கொச்சைப்படுத்த குலத்துரோகி கருணாநிதி திண்டுக்கல்லில் குற்றம் சாட்டுகிறேன். காவிரி பிரச்சனையில தமிழகத்தின் உரிமையை காவு கொடுத்ததே நீதானே. காமராஜை கருணாநிதியை விட உலகத்துல ஒருத்த அசிங்கப்படுத்தணும் யாருமே கிடையாது. எல்லாரும் கேட்கறான், மெரினா கேட்கறான், அவர் என்ன முதலமைச்சர் தான் கொடுக்க முடியாதுன்னு அவரை கொண்டு போய் காந்தி மண்டபத்தில் அடக்கம் பண்ண வச்சதே கருணாநிதி தான். ஆனா வரலாறு இப்படி மாறுதுன்னு பாருங்க. கருணாநிதி செத்து போயிட்டாரு, எடப்பாடி சொல்லிட்டாரு காந்தி மண்டபத்தை கொண்டு போய் சொல்லிட்டாரு. 100 கோடி ரூபாய் கொடுத்து கருணாநிதி எங்க இடம் பிடிச்சாரு? மெரினாவில் இடம் பிடிச்சாரு. 100 கோடி கொடுத்துதான் கருணாநிதி லஞ்ச சுடுகாட்டுக்கு லஞ்சம் கொடுத்த ஒரே தலைவர் கருணாநிதிங்க.